வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக இருக்கட்டும் இல்லை கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், எப்போ நம்ம இந்த வெயிட் லூஸ் பண்ணுவோம், எப்போ நம்ம எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். எந்த நேரத்தில் நம்ம என்ன மாதிரி வெயிட் லாஸுக்கு நம்ம எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது, டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா முதல் 6 வாரத்துலேருந்து 8 வாரம் வரைக்கும் வெயிட் லாஸ் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அதை யோசிக்கவே கூடாது. ஏன்னா யூ ஹவ் கான் த்ரூ அ லேபர், வெதர் நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிசேரியனாக இருக்கட்டும், யூ ஹவ் கான் த்ரூ அ லாட் ஆஃப் பெயின் அண்ட் யூ ஹவ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஸோ அதை நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி பீரியடாக தான் நம்ம இதை எடுத்துக்கணுமே தவிர வெயிட் லாஸ் பற்றி யோசிக்கவே கூடாது. மெயினாக நம்மளுக்கு அந்த ஒரு பெல்விக் ஃப்ளோர் அப்படிங்கிறது ரெக்கவர் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு நார்மலோ இல்லை சிசேரியனோ அந்த வயிறு பகுதி ரொம்ப பெருசாகிறதுனால பெல்விக் ஃப்ளோரும் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டெஃபினெட்லி யூ ஷுட் கிவ் யுவர் பாடி சம் டைம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் சி செக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த வயிறு பகுதியில் இருக்கிற அந்த சி செக்ஷனோட ஸ்காரும் ஹீல் ஆகிறதுக்கு நீங்கள் அந்த ஒரு டைமை கொடுத்து தான் ஆகணும். பட் இந்த ஃபஸ்ட்டு 6 வீக்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி டயட், அதாவது ஸ்டார்வேஷன் கண்டிப்பாக கூடாது. ஹெல்தியான ஒரு சாப்பாடு. ஏன்னா நம்மளுக்கு பால் கொடுக்குற நேரத்தில் வேறு ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு பசி எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ ஹெல்தியாக சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வாக்கிங்குங்கிறது நீங்கள் அவசியம் பண்ணலாம். ஸோ வாக்கிங் எதுக்கு பண்ணுறோம்னா, ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு. வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை வாக் பண்ண சொல்லலை. ஆக்டிவாக இருக்கும் பொழுது நம்மளோட ஹார்மோன் ப்ரொஃபைல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகும். நம்மளோட சாப்பாடோட செரிமானத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால மேபி ஆஃப்டர் ஒரு மீல் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதோ இல்லை உங்கள் பாப்பாவை ஒரு கேரியர் மாதிரி வச்சுட்டு ஏதோ ஒரு நடக்கிறதோ, அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி யூ கேன் ட்ரை டு வாக் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 6 to 8 வீக்ஸ் பண்ண வேண்டியது இந்த வாக்கிங், ஹெல்தி டயட் தானே தவிர வெயிட் லாஸ் பற்றி யோசிக்கிறது கிடையாது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ், இப்போ அந்த ஒரு 8 வீக்ஸ் தாண்டிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 to 4 months வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஒரு மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கோர் ஸ்ட்ரென்தனிங் ஒன்று நம்மளோட அப்டமன் மசிலோட கோர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த படுத்துக்கிட்டே சில கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணுறது பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கீகிள்ஸ் எக்ஸசைசஸ் மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பெல்விக் ஃப்ளோரோட ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த 2 எக்ஸசைசஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் கீகிள்ஸ், இந்த 2 எக்ஸசைஸும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது போதுமானது ஃபார் த ஃபஸ்ட்டு 3 to 4 months. பட் ரொம்ப முக்கியம், இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு அந்த ஒரு டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. அதே மாதிரி தாங்க, நெவர் ஸ்டார்வ். ஏன்னா நீங்கள் ஸ்டார்வ் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஒரு பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் குறையறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ மேக் ஷுவர் யூ ஆர் ஈட்டிங் ஹெல்தி டயட். ஸோ நம்மளோட பிளேட்டுன்னு எடுத்தோம்னா நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு அவசியம் தேவை. 1/4 பகுதி கார்போஹைட்ரேட், 1/4 பகுதி ப்ரோட்டீன். அண்ட் எவ்ரி மீலில் ப்ரோட்டீன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸு அண்ட் நிறைய ஹைட்ரேஷன். ஏன்னா தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹைட்ரேஷன் நிறையா இருக்கா, ஸோ 3 to 3.5 liters ஆஃப் வாட்டராவது ஒரு நாள் குடிக்கிறீங்களா அப்படிங்கிறது பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். நவ் யூ கேன் ஸ்டார்ட் வாக்கிங் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ an hour, ஒரு 4-5 days in a week, அந்த மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் வாக்கிங் ரெகுலர்லி. அண்ட் டூயிங் ஆல் ஆஃப் தீஸ், இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ், ஜம்பிங் எக்ஸசைசஸ், ரன்னிங், அதெல்லாம் இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுறது வில் பி பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நம்ம அடுத்து அந்த ஒரு 3-4 months கடந்து போனதுக்கு அப்புறமா தென் யூ கேன் ஸ்டார்ட் டாக்கிங் டு யுவர் டாக்டர். நீங்கள் உங்களோட ஹெல்த் நார்மலாக இருக்குங்கும் பொழுது என்ன மாதிரியான எக்ஸசைசஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு ஜிம் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லை என்ன மாதிரி உங்களோட விருப்பம் என்னவோ அந்த மாதிரியான எல்லா எக்ஸசைஸுமே ஸ்டார்ட் பண்ணி தென் யூ கேன் ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் யோர் வெயிட் லாஸ். மேக் ஷுர் யூஆர் கிவிங் இனஃப் டைம் டு ரெக்கவர். நம்மளோட கோல் என்றைக்குமே வெயிட் லாஸாக இருக்கக்கூடாது, இம்மீடியட்டாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்மளோட இம்மீடியட் கோலாக இருக்கணுமே தவிர. ஏன்னா பிகாஸ் யூ ஹவ் கான் த்ரூ அ லாட், ரிமெம்பர் யூ ஹவ் கான் த்ரூ லேபர், யூ ஆர் அ வாரியர் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு தென் வி ஷுட் பிளான் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற ஒரு நேரமாக இருக்கும் இது. ஏன்னா மெயினாக நம்மளுக்கு வெயிட் லாஸ்னாலே ஸ்லீப்புங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்லீப்புங்கிறது டெஃபினட்டாக ஒரு நியூபார்ன் மதராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லீப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே போகிறது கிடையாது. ஸோ ஸ்லீப் இல்லாத அந்த நேரத்தில் ஒரு ஸ்லீப் டெப்ரைவ்டாக நீங்கள் நைட்டெல்லாம் பாப்பா கண் முழிச்சு பார்த்துருக்கும் பொழுது வெயிட் லாஸும் நம்ம இம்மீடியட்டாக ஆணும்னு நம்ம யோசித்தோம்னா அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான்.
ஸோ டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப். ஹாவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு கூண்டே மட்டும் என்னெல்லாம் எக்ஸசைசஸ் பண்ண முடியுமோ கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ். வெயிட் லாஸுங்கிறது தன்னால் ஒரு 1 or 2 இயர்ஸில் கண்டிப்பாக நடக்குமே தவிர அதை பற்றி ரொம்ப ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணி டோன்ட் ஒர்க் யுவர் செல்ஃப் அப்.